கணவனும் மனைவியும். கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, நீ பாதி நான் பாதி, நீ இல்லையேல் நான் இல்லை, என் வாழ்வே உனக்காகத்தான், நிலவை விட நீதான் அழகாக இருக்கிறாய் என்று சொன்ன வார்த்தைகள் எல்லாம் வெறும் வார்த்தைகளாக திருமணத்திற்கு பின்பு மாறுகிறது. எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் என்பது மிகப்பெரிய கவிதை என்பது தொடக்க நூல் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். ஆதாம் ஏவாளை பார்த்து, இதோ என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் என்று சொல்கிறார். திருமணத்திற்கு முன்பு இருந்த அதே அன்பு திருமணத்திற்கு பின்பு குறைவதால் என்னவோ குடும்ப நல நீதிமன்றங்களில் ஏறக்குறைய 150 திருமணங்கள் விவாகரத்திற்கு வந்து முடிகிறது. திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன. திருமண வாழ்வு என்பது ஒரு உன்னதமான வாழ்வு, ஒரு புனிதமான வாழ்வு. இந்த வாழ்வு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு பிணைப்பை பிறருக்கும் ஏற்படுத்துகிறது என்பதை இவர்கள் மறந்து விடுகிறார்கள். நாம் இருவரும் புது உலகம் படைக்க வேண்டும், புது வாழ்வை நாம் கொண்டாட வேண்டும், வளமான எதிர்காலத்தை நமக்கு மட்டுமல்ல நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்த அந்த திருமண தம்பதியர் இன்று நீதிமன்றங்களில் நிற்கிறார்களே. அப்படி என்றால் திருமண உறவை, திருமண வாழ்வை இவர்கள் புரிந்து கொள்ளவில்லையோ என்ற ஒரு பயமும் நமக்கு ஏற்படுகிறது. திருமணம் என்றால் என்ன? திருமண வாழ்வு எப்படி இருக்க வேண்டும்? திருமணத்தில் இருக்கக்கூடிய உள்ளார்ந்த அர்த்தங்கள் என்ன என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு வெளிப்படையாக சுட்டி காட்டுகின்றது. திருமணம் என்பது ஒரு அருள் அடையாளம். திருமணம் என்பது இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மாபெரும் கொடை. திருமணம் என்பது 2 குடும்பங்களின் ஒன்றிப்பு. திருமணம் என்பது 2 மனங்களின் இணைப்பு. அப்படி என்றால் இணைக்கக்கூடிய பாலமாக இருக்கக்கூடிய இந்த திருமணம் இன்று ஏன் பிரிந்து நிற்கிறது? 15 கீழ்கணக்கு நூல்களின் ஒன்றான 5 50 என்ற பாடலின் ஆசிரியர் பொறையனார் தன்னுடைய 38வது பாடலில், ஆண்மானும் பெண்மானும் பாலை நிலத்தில் ஓடி வருகின்றது, ஆண்மானும் பெண்மானும் களைப்பில் எங்கேயாவது நீர் கிடைக்குமா என்று நீர் சுனையை தேடி அலைகிறது. களைத்து போன ஆண்மானும் பெண்மானும் இறுதியில் ஒரு நீர் சுனையை பார்க்கின்றது. அவ்வாறு பார்க்கிற பொழுது ஆண்மான் ஓடி சென்று அந்த நீர் சுனையில் தன்னுடைய வாயை வைக்கிறது. ஆனால் குடிப்பதை போல அது பாவனை செய்கிறது. ஆண்மான் தண்ணீரை குடிக்கவில்லை. ஏனென்றால் அங்கு இருந்தது சிறிதளவு தண்ணீர் மட்டுமே. ஒரு மான் மட்டும் தன்னுடைய தாகத்தை தணிக்கக்கூடிய அளவுக்கு மட்டும்தான் அங்கே தண்ணீர் இருக்கிறது. ஆண்மான் தன்னுடைய வாயை எடுத்து வெளியே வருகிறது, பெண்மான் செல்கிறது. பெண்மானும் தண்ணீர் குடிப்பதை போல பாவனை செய்கிறது. பெண்மானும் குடிக்கவில்லை. ஆண்மானும் குடிக்கவில்லை, பெண்மானும் குடிக்கவில்லை. இறுதியாக 2 மான்களும் நீர்ச்சுனையை பார்க்கிறது. அங்கே இருந்த நீரானது குறையவில்லை. எப்பொழுது ஆணும் பெண்ணும் அளவு கடந்த அன்பு கொள்கிறார்களோ அப்பொழுது ஆசீர்வாதங்கள் குறைவதில்லை என்பதை பொறையனார் தெள்ளத் தெளிவாக 2 மான்களின் வழியாக நமக்கு சுட்டி காட்டுகின்றார். இந்த மான்களுக்கு இருந்த அதே அன்பு மனிதர்களுக்கு ஏன் இல்லை என்பதை நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். திருமணம் என்பது நிறை குறைகளோடு ஏற்றுக்கொள்வது. திருமணம் என்பது ஒருவர் மற்றவரை அன்பு செய்வது. திருமணம் என்பது எப்படிப்பட்ட வேதனை வந்தாலும், துன்பம் வந்தாலும், கலக்கம் வந்தாலும் கணவன் மனைவியை அன்பாக பார்த்து கொள்வது, மனைவி கணவனுக்கு அஞ்சி நடப்பது என்பதெல்லாம்
கணவனும் மனைவியும் புரிந்து கொண்டு அதன்படி வாழ வேண்டும். எனவேதான் திருமணம் என்பது இரண்டு மனங்கள் ஒன்றாக இணைந்து காதலில் மூழ்கி உறவில் கலந்து உன்னதரின் முன்னிலையில் தன்னையே உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மக்களுக்கும் கடவுளுக்கும் முன்னிலையில் எங்கள் உறவு மகிழ்ச்சியான நெகிழ்ச்சியான உறவு என்று தங்களை முன்னிறுத்தி இவர்கள் இரண்டு பேரும் திருமண வாழ்வில் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். இனிமேல் இவர்கள் இருவர் அல்ல ஒருவர். இனிமேல் இவர்களிடம் இரு எண்ணங்கள் அல்ல, இரு செயல்கள் அல்ல, இரு சொற்கள் அல்ல, எல்லாம் ஒன்றாக மாறுகிறது. திருமணம் என்பது ஒன்றிப்பின் அடையாளம். தொடக்க நூல் 24:67 வசனத்திலே நாம் வாசிக்கிற பொழுது, ரபேக்கா என்ற பெண்மணி ஈசாக்குக்கு திருமணம் முடித்து வைக்கப்படுவாள். எப்படி ஈசாக்கு இந்த ரபேக்காவின் மீது அன்பை இறுதி வரை கொண்டிருக்கிறார் என்றால், வேலைக்காரன் ஒருவன் இந்த ரபேக்காவை பார்ப்பதற்காக பெண் எப்படிப்பட்டவள் என்று சோதிப்பதற்காக செல்கிறான். ரபேக்கா இந்த வேலைக்காரனுக்கு குடிக்க தண்ணீர் கொடுக்கிறார். தாகம் என்று வந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தண்ணீரை ரபேக்கா அந்த வேலைக்காரனுக்கு கொடுக்கிறார். வேலைக்காரன் தன் ஆழ் மனதில் சிந்திக்கிறான், எனக்கு மட்டும் தண்ணீர் கொடுத்தாலே, ஏன் இந்த ஒட்டகங்களுக்கும் இவள் தண்ணீர் கொடுப்பாளோ? ஒருவேளை அவள் கொடுத்தாள், இவள்தான் என் அரசனுக்கு உரிய மனைவி என்பதையும் தன்னுடைய ஆழ் மனதில் சிந்திக்கிறான். நடந்தது என்ன? ரபேக்கா அந்த வேலைக்காரனுக்கு மட்டுமல்ல, வந்த ஒட்டகங்களுக்கும் அவள் தண்ணீர் இணைத்து கொடுக்கிறாள். இதுதான் உண்மையான அன்பாக அந்த வேலைக்காரன் பார்க்கின்றான். ரபேக்கா வேலைக்காரனுக்கு மட்டுமல்ல, அவனோடு வந்த ஒட்டகத்திற்கும் தண்ணீர் இறைத்து கொடுப்பது பேரன்பாக பார்க்கப்படுகிறது. தன்னை நாடி வருகிறவர்களுக்கு எப்படிப்பட்ட உதவியை செய்ய வேண்டும் என்று திருமணம் நமக்கு கற்றுத்தருகிறது. அன்புக்குரியவர்களே, நம்மையே நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்கிறார்களா? 35 வருடங்களாக திருமண வாழ்வில் இணைந்த கணவன் ஒரு நாள் கனவு காண்கிறான். எப்படிப்பட்ட கனவு என்றால், என்னுடைய மனைவி திருமணம் ஆன பின்பு எனக்கு எப்பொழுதும் அன்பை மட்டுமே பொழிவாள். நான் வேலை முடிந்து வந்த பிறகு எனக்கு உடனடியாக தேநீர் கொடுப்பாள். என்னுடைய மனைவி எனக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்து தருவாள் என்று நான் கனவு கண்டேன். ஆனால் என் கனவு 35 வருடங்களாக கனவாகத்தான் இருக்கிறது என்று சொல்கிறான். கணவன் மனைவியிடம் எதிர்பார்ப்பது என்ன? மனைவி கணவனை புரிந்து கொள்ள வேண்டும். மனைவி கணவனிடம் எதிர்பார்ப்பது என்ன? எல்லா நிறைகுறைகளோடும் கணவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது நடக்கிறதா என்றால் ஒரு சில திருமணங்களில் மட்டும்தான் நடக்கிறது. ஒரு சில திருமண வாழ்வில் மட்டும்தான் நடக்கிறது. மற்ற திருமணங்களில் நடக்கவில்லை. எனவே அங்கு விவாகரத்து, பிரிவு ஏற்படுகிறது. மனைவிக்கு சமைக்க தெரியவில்லை என்றால் கணவன் மனைவிக்கு உதவி செய்ய வேண்டும். விதவிதமாக சமைத்து தருவாள் என்ற ஏக்கத்தோடு தன்னுடைய வாழ்வை முடித்துக் கொள்வது அல்ல. கணவன் மனைவியை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக எல்லா சூழ்நிலையிலும். எனவேதான் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாளெல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன் என்று கொடுத்த அந்த உடன்படிக்கை எங்கு சென்று விட்டது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, திருமண வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்றால், மறைந்த திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர் உண்மையான அன்பு தியாகத்தில் இருக்கிறது என்று சொல்கிறார். திருத்தந்தை பிரான்சிஸ் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து திருமண வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் என்றால், திருமண வாழ்வில் அன்பு நிலையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். எனவே
குறைபாடுகளோடு நிறைகுறைகளோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கணவனும் மனைவியும் புது வாழ்வை அவர்கள் கொண்டாடுகின்றார்கள். ஆணும் பெண்ணும் பலவீனமானவர்கள் என்பதால் அங்கே இரக்கம், அன்பு, அமைதி, பொறுமை நிலைத்திருக்க வேண்டும் என்று 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். திருமணத்தில் எப்பொழுதும் பிறரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல் மனம் நமக்கு வேண்டும். கொலோசியர் 3:19 நாம் வாசிப்பதை போல திருமணமான ஆண்கள் மனைவியிடம் அன்பை பொழிய வேண்டும். மனைவி கணவன்பால் அஞ்சி இருக்க வேண்டும். குரோஷிய நாட்டில் திருமணமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருச்சிலுவையை கொடுப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். கத்தோலிக்க திருமணங்கள் நடக்கிற பொழுது அவர்களுக்கு அடையாளமாக இந்த சிலுவையை அவர்கள் 2 பேரும் பிடித்து அதை பார்க்க வேண்டும். எப்படி என்றால், உனக்கென்று கொடுக்கப்பட்ட இந்த கணவன் சிலுவையாக இருந்தாலும் அவன் அன்பு செய்யப்பட வேண்டும். அவன் அன்பினால் ஆட்கொள்ளப்பட வேண்டும். அவனை நீ முழுமையாக அன்பு செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த சிலுவையானது கொடுக்கப்படுகிறது. திருமணங்களில் கொடுக்கப்படக்கூடிய அந்த வாக்குறுதியானது இறுதி வரை நிலைத்திருக்க வேண்டும் என்று இன்றைய நாள் நம்மை அழைக்கிறது. எனவே திருமணம் என்பது கணவனும் மனைவியும் ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்வதால் ஏற்படக்கூடிய நல் இணக்கமாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்றைய காலகட்டத்தில் திருமண வாழ்வு இன்று கேள்விக்குறியாக மாறிக்கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் மன்னிக்கும் மனமில்லை, இரக்கம் காட்டும் குணமில்லை, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனமில்லை. எனவேதான் சொல்வார்கள், மன்னிக்க உனக்கு விருப்பம் இல்லையா, திருமணம் செய்யாதே. ஏற்றுக்கொள்ள மனமில்லையா, திருமணம் செய்யாதே. அன்பு செய்ய மனமில்லையா, திருமணம் செய்யாதே. பிறரை ஏற்றுக்கொள்வதற்குரிய மனப்பாங்கு உனக்கு இல்லையா, திருமணம் செய்யாதே. எல்லா நேரத்திலும் நிறைகுறைகளோடு ஏற்றுக்கொள்ள முடியவில்லையா, திருமணம் செய்யாதே. இன்று திருமண வாழ்வு நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்ன என்றால், கணவன் மனைவியை எல்லா நேரத்திலும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் சொல்வார்கள், புரிந்து கொள்ள முடியாத சூழலையும் புரிந்து கொள்ளக்கூடிய கணவன் நல்ல புரிதலை கொண்ட கணவனாக இருக்கிறான். புரிந்து கொள்ள முடியாததையும் புரிந்து கொள்ளக்கூடிய மனைவியாக இருக்க வேண்டும். கணவனும் மனைவியும் எல்லா நேரத்திலும் கணவனையும் புரிந்து கொள்ள வேண்டும், மனைவியையும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் உனக்கு 6 மாதம், நீ எனக்கு 1 வருடம் என்பது அல்ல உடன்படிக்கை. மாறாக வாழ்நாள் முழுவதும் கணவன் மனைவியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்வு நல்ல அர்த்தமுள்ள புரிதலுள்ள திருமண வாழ்வாக இருக்கிறது. எனவே நாம் நம்மையே ஆழமாக சிந்தித்து பார்க்கிற பொழுது, ஏன் திருமணங்கள் வெற்றி பெறுவதில்லை என்றால், நான் மட்டும் வெற்றி பெற வேண்டும், மனைவி வெற்றி பெற வேண்டும் என்று மனைவி நினைக்கிறாள், கணவன் வெற்றி பெற வேண்டும் என்று கணவன் நினைக்கிறான். திருமண வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்றால் கணவன் மனைவியிடம் தோற்று போக வேண்டும், மனைவி கணவனிடம் தோற்று போக வேண்டும். எனவே தியாகமுள்ள வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக மாறுகிறது. அன்பு செய்யக்கூடிய வாழ்வு கணவனுக்கும் மனைவிக்கும் இருந்தால் நிச்சயமாக அவர்கள் ஒரு புது வாழ்வை, புது உலகத்தை படைப்பார்கள். இனிமேல் இவர்கள் இருவரல்ல ஒருவராக இருக்கக்கூடிய நல் மனதை இறைவன் எல்லா கணவனுக்கும் மனைவிக்கும் திருமணத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இனிமேல் இவர்கள் இருவரல்ல ஒருவர்.